தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுதுமா? தனுசு ராசிக்கு இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ திருப்பி என்னங்க இப்பதான் 7 முடிஞ்சுச்சு. திருப்பியும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு குருவோட நிலை நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே அவங்கவங்க ஜாதகம் சொன்னேன் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில வந்து குருவோடைய நிலை, சனியோட நிலைலாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா, அந்த எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுங்க. ஆ ஜாதகத்தினுடைய தன்மை தான் மெயினா பேசப்படுது. ஸோ இந்த கோச்சார நிலைப்படி வந்து இது வந்து பொதுவான பலன்கள் தான். ஸோ இது ஒரு மேஜர் 60% நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு வந்து என்னடா அது தனுசு ராசிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, 7ல இருக்கக்கூடிய குரு நல்லாவே பண்ணியிருக்கணும் நமக்கு நல்ல விஷயங்கள். சில பேருக்கு பண்ணியிருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க ஜாதகத்தில வந்து சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அதாவது தசாபுதிகள் மோசமான திசைகள் இப்ப நடந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த தசாபுதி மிக அவசியமாக நான் பார்ப்பேன். ஸோ அந்த எந்தெந்த பீரியட்ல என்ன கிடைக்கணுன்ற விஷயங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப அவங்களுக்கு அஷ்டம குரு வருது. எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னா, இப்ப அஷ்டமத்திலயும் குரு வருது. பிளஸ் வந்து சனி பகவானும் 4வது இடம்ன்றது அர்த்தாஷ்டம சனியும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமான பீரியடுன்ற சொல்லலாம். ஜென்ரலா யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. இடமாற்றத்தின் மூலியமாக நெறைய பிரச்சனைகள அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. நெறைய சங்கடங்கள்லாம் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நெறைய மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனா, அவங்களுடைய ஜாதகத்தில வந்து ரொம்ப நல்ல தசாபுத்தி நான் சொன்ன விஷயங்கள்லாம் அமைஞ்சுச்சுன்னா சூப்பரா இருக்கும்.